ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் போட்டுட்டிங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு உங்களுக்கு பிளான் எதுவும் வரலையா, உங்ககிட்ட எதுவும் பிளான் இல்லை அப்படின்னா புது பிளானை வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாது. ஏற்கனவே இருந்த பிளானை இருந்தால் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் அன்றைக்கி. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், புது பிளான் மார்க்கெட்டில் அப்ளிகேபிள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் தான் மிஞ்சும். உங்களுக்கு அது என்ன சொல்கிறதுனா, இந்த ஓவர் ட்ரேடிங்கான ஒரு வழியை காமிக்கும். இந்த பக்கம் போக உனக்கு நிறைய காசு சம்பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டு சேஞ்ச் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டுறதுக்கு அன்றைக்கி அடுத்த பிளான் எதுவும் இல்லை அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்க. அதாவது வேணாம் சார், இந்த பிளான் வரல, எக்ஸிட் பண்ணிக்கிறேன், ட்ரேடிங் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணோம். ஆனால் மூவ் ஆகல, திரும்ப வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அகைன் இன்னொரு 2வது வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆச்சு அப்பர் சைடுக்கான பிளான். இன்றைக்கி ட்ரேடில் பிளான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளான் வந்து ஒன்லி ஃபார் அப்பர் சைடு தான். வந்து டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுக்குறாங்க, அடங்கி நீ ஒரு கேப் அப்பும் நடக்குது. ஸோ இந்த கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வருவதற்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 24,050 24,020 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்த இடங்களெல்லாம் பிரேக் டவுன் ஆன இடம். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேலை டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் அதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம இங்கேருந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது. ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் உங்கள் கூட தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது ப்ரைஸு ஒரு ஃபால் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன். இந்த ஃபால் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேனிலோ அந்த ஒரு ப்ரைஸோ உங்களுக்கு வந்து இண்டிசிஷன் கேனில் இந்த மாதிரி வருதா, இல்லை இந்த மாதிரி டாப்பில் போய் க்ளோசிங் கொடுக்குதா, இல்லை பாட்டம் வந்து க்ளோசிங் கொடுக்குதா, இந்த மாதிரி கொடுக்குறதா நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பக்கம் பையர்ஸ் இருக்காங்க, இதில் செல்லர்ஸ் இருக்காங்க, இதில் பையர்ஸ் இருக்காங்க, இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க. செல்லர்ஸ் நிறைஞ்சிருக்காங்களா, பையர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க, நாம் என்ன மாதிரி இடத்துல நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் பாதி நீங்கள் கிளியர் ஆகிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, ஏன் சார் நீங்கள் அப்பர் சைடுக்கான வியூ கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலே அப்பர் சைடு தான் கொடுத்தீங்களா இல்லையா சார் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப் பாருங்கள். ப்ரைம் குரூப்பில் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த எல்லா விஷயம் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 to 20 days. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். 9:39 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காலையில் 9:39 ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் பார்த்தேன் இந்த இடத்துல. ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு ரேஷன்ஸ் பிரேக் அவுட் வந்து என்னுடைய பிளான் என்ன, அந்த 23,980 24,000 எல்லாம் ப்ரைஸ் மூவ் ஆகும், இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைட்டு பார்த்தேன். என்னுடைய மூமெண்டம் வரல, கீழே வந்து நம்மளுடைய எஸ்எல் வந்து காலி பண்ணிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன சார், எஸ்எல் கூட பார்த்தீங்கன்னா 9:56 காலி பண்ணிச்சு. உங்களுக்கு சொல்லிவிட்டேன், உங்களுக்கு அந்த லோ கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னொரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி என்னோடய வீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 3வது ரெசிஸ்டன்ஸ் வந்தோன்னே ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸும் அந்த இடத்துல மென்ஷன் ஆகி நல்லா ஒரு மூவ் ஆச்சு. அந்த சஸ்டெண்ட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு இந்த இதில். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல மூமெண்டம் ப்ரைஸ் எது வரலும் போகும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் இருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 24,020 24,010 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குல்ல, ப்ரைஸ் அது வரலும் போகும்னு அஸ்யூம் பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ரைஸ் 24,000 டச் பண்ணணுன்னா உங்களுக்கு புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி மெசேஜும் அனுப்பிச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 23,986 ரேஞ்சில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,020 ப்ரைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு 24,010 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் நிற்குது இந்த இடத்துல. மேபி இன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுத்து நாளைக்கும் அந்த இடத்துல போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறவங்க 1:2 கிடைச்சா நீங்கள் எக்ஸிட் ஆகிடுது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு அந்த உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ரைட் சார், இதெல்லாம் வந்து இன்றைக்கி சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறவங்களும் சொல்லி நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணும், குயிக்காக கற்றுக்கணும், என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடணும், அந்த மைண்ட் செட்டில் என்னோடய வெபினார் தயவு செஞ்சு யாரும் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 3-6 மாதம் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா, அவங்கக்கிட்ட உண்மையாக பொய் சொல்கிறாங்க உண்மை சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஒருத்த பற்றி தெரிஞ்சு 2-3 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சார், இப்போ நிஃப்டி என்ன சார் பண்ணலாம், உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிளான் வந்து ஸ்டில் வந்து அப்பர் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்பர் சைடு அப்படின்றப்போ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல டவுன் சைடுக்கான பிளான் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரைஸு
இப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக இருந்தது. மேபி ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இதில் வரலாம். நான் இந்த டவுன் ட்ரெண்டை நான் கேட்ச் பண்ண விருப்பப்படல. இந்த இதில் ₹100 ₹150 வரட்டும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு மூவ்மெண்ட்டை கொடுக்குதுன்னா அந்த மூவ்மெண்ட்டை கேட்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் இந்த தூரம் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டண்டாக இங்கேயே நிற்குது அப்படின்னா இங்கே பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் அதில் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்பர் சைடுக்கான வியூ தான் என்னுடைய பிளான். என்ன இன்னும் இந்த ஸ்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பேலன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே கிடைக்குது இப்போ இந்த இடத்துல இந்த 23,850 ரேஞ்சில் கிடைக்குது. இந்த கேப்பு இந்த கேப் இருக்குங்களா, அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வந்து இங்கே கிடைக்குது. இங்கேருந்து கூட ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் எடுக்கலான்னு இருக்கேன். ஒன்று இங்கே சான்ஸ் கிடைச்சா இங்கே எடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல எடுக்கலாம். ரெண்டு இடத்துல வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு சாதகமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, அல்லது நாளைக்கும் ஒரு பெரிய கேப் அப் பண்ணால் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபீல் பண்ணிட்டாலும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா மொத்த ஏரியா நம்ம இங்கே ஃபுல்லாக கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு ஹையர் லோயில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாது. நமக்கு வாய்ப்புனா ஒன்று இங்கே கிடைக்கணும் அல்லது இங்கே கிடைக்கணும். ரெண்டுத்துல பையிங்கான வாய்ப்புகள். நான் இங்கேருந்து டவுன் சைடு புஷ் பண்ணி போகிறேன் அப்படின்னாங்க எனக்கு வந்து அந்த அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பரவாயில்ல, மேபி மார்க்கெட் நல்ல ஒரு ரெட் கலர் கேனில் வந்துட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து வெயிட் பண்ணி இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் நான் நாளைக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிறேன் பிளான் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணி சிஸ்டமை க்ளோஸ் பண்ண வழியை பாருங்கள். சிஸ்டமை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம். அங்கேயே நீங்கள் அடுத்தடுத்து எத்தனை ட்ரேட் எடுத்தாலும் உங்களுக்கு லாஸுக்கான வழி தான் தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. கையில் கிடைச்சதை க்ளோஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? பேங்க் நிஃப்டி பார்த்து நிஃப்டி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஆனால் பேங்க் நிஃப்டி அங்கேயே தான் நிற்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய பிளான் என்ன, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த 57,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் ஏரியா தொடுவதற்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. நீங்கள் வென் பண்ணுறது அப்படியே சேவ் பண்ணி கூட வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் நாளைக்கு கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, எனக்கு இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடு மட்டும்தான் என்னோடய பிளான். டவுன் சைடுக்கான ஒரு வியூ கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ஃபால் ஆச்சு. ஸோ அதனால் கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டுருக்குது. இப்போ இந்த கரெக்ஷன் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நான் வந்து டவுன் சைடு இதில் சார் என்ன சார் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் சார் பண்ணதில்ல, நீங்கள் ஏன் சார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது என்னுடைய மைண்டு. எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ட்ரேடிங் பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய ஸ்டைல் என்னென்னா கொஞ்சம் நான் எனக்கு இன்னும் ஒரு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரைஸ் இங்கேருந்து அகைன் கீழே வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த 57,500 டச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கணும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் அங்கேயே டிசிஷன் எடுக்கிற சான்ஸ் இல்லை. மேபி இந்த 57,500 கொஞ்சம் சர்டனாக நின்றுட்டுனா அகைன் இங்கேருந்து பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான்னா, சென்செக்ஸும் அந்த 200 EMA லைன் கிட்டக்கிட்ட வந்து டச் ஆகிடுச்சு. அப்போது சென்செக்ஸில் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த 77,200 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தூரம், அது 76,500 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 EMA லைனை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இது வந்து 200 EMA லைன். இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, இங்கேருந்து அகைன் ரெட் கலர் கேனுக்கே வந்துச்சு. என்னோடய பிளான் வந்து செல்லிங் கிடையாது. மேபி கேப் ரீஃபில் பண்ண வரும், அங்கே டச் பண்ணிவிட்டு மேலே இந்த 200 EMA உடச்சிட்டு போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. இது வந்து சென்செக்ஸில் என்னோடய பிளானை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 250 லைக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெறும் 2 நீங்கள் இந்த வீடியோ 2 நாள் கழிச்சு பாருங்கள், 3 நாள் கழிச்சு பாருங்கள், இல்லை 6 மாதம் கழிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டு வரலும். அப்போ உங்களோட லைக்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூடியூப் வந்து அல்கோரிதம் நம்ம சேனலில் ஸ்ப்ரெட் பண்ண வைக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.